விவாதம் தொடர்கிறது. இந்த விவாதத்தில் பேசிக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு உண்கின்ற உணவில் கூட அரசியல் பார்க்கப்படுகிறது என்பதான ஒரு செய்தி. இறைச்சி விற்பனையில் அரசின் தடை தேவைதானா என்பதான ஒரு நிலைப்பாடும், உண்ணும் உணவை யார் தீர்மானிப்பது என்பதை குறித்து எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு மதங்கள், ஒரு விழாக்கள், மதங்களின் விழாக்கள் வருகிற போது அந்த மதங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாகவோ அல்லது அந்த மதத்தினுடைய தியாகத்தை வெளிப்படுத்தும் விதமாக சில நேரங்களில் சில உணவுகளை உண்போம், சில நேரங்களில் சில உணவுகளை தவிர்த்து தியாகத்தை வெளிப்படுத்துவோம் என்பதான நிலை இருக்கும் பொழுது அந்த உணர்வுகள் அவர் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய விஷயமாக இருக்க வேண்டுமே தவிர அந்த விஷயத்தை மற்றவருக்கு திணிப்பது, மற்றவருக்கு இதை கடைபிடிக்க வேண்டும் என்பதான ஒரு மறைமுக சட்டத்தை கொண்டு வருவது அல்லது ஒரு கட்டுப்பாடுகளை விதிப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அது ஒரு கொடுமையான சிந்தனையை தான் பார்க்குறோம். அதே ரெண்டாவது வந்து இப்போ ஒரு சொன்னாங்க, இந்த பசுமாடு வந்து எங்களுக்கு தெய்வமாக வணங்குறாங்க. அந்த தெய்வமாக வணங்கக்கூடிய பசுமாடு இன்னைக்கு வந்து இராணுவமாக இருக்கட்டும், காவல்துறை, அதாவது கான்ஸ்டபிள் முதல் கொண்டு உயர டிஜிபி வரலையும் அவங்க கட்டியிருக்கிற பெல்ட் வந்து பசுமாட்டினுடைய தோல். இதை இவங்க வந்து ஏற்றுக்க முடியுமா? இதை மறுக்க முடியுமா? அதேமாரி அவங்க போட்டிருக்கிற ஷூ வந்து பசுமாட்டு தோல் தான் ஷூ. அப்போ இவங்க புனிதமாக உண்மையில் நினச்சிருந்தாங்கன்னா அப்போது அவங்க பெல்ட்டு ஷூ எதுவுமே போடாமல் தான், அதாவது காவல்துறை, இராணுவம், இந்தியாவுடைய இராணுவம், இந்தியாவுடைய காவல்துறை யாருமே இருக்கு. பயன்பாட்டிற்கு பல பொருட்கள் அதிலிருந்து மூலப்பொருளாக தயாரிக்கிறார்கள். அதை வந்து ஒரு பிரதான உணவா இஸ்லாமியர்கள் திங்குறாங்க அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் இவங்களுடைய எதிர்ப்பை தவிர உண்மையான புனிதமோ அல்லது உண்மையான அவங்க வந்து அந்த நாங்க வணங்குறோம் அப்படின்னு சொல்றதோ முழுக்க முழுக்க அது ஒரு அரசியலாக்கப்பட்ட ஒரு சொல். ரெண்டாவது வந்து இப்ப இன்னைக்கு இந்தியாவில் வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னா எல்லா விஷயத்தை பத்தி விமர்சனங்கள் ஆரம்பித்து விட்டாங்க. அவங்க பாருங்க, அவங்களுடைய எல்லா நடவடிக்கைகளும் இந்த பிஜேபி எம்பிகளா இருக்கட்டும், அது அமைச்சர்களாக இருக்கட்டும், அல்லது மற்ற இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ ராஜஸ்தானில் வந்து தடை விதிச்சிருக்காங்க. என் பக்ரீத் பண்டிகைக்கு கூட விடுமுறை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ராஜஸ்தான் அரசு சொல்லியிருக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ காஷ்மீரில் வந்து ஒரு நீதிமன்றம் மேடம் சொன்னாங்க, ஒரு நீதிமன்றத்தில் வந்து ஒரு செட்டப் தீர்ப்பு, அது செட்டப் தீர்ப்பு. ஏன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி வந்து ஒரு இஸ்லாமிய அரசியல் கட்சி இருக்குது, ஆனால் பிஜேபி அலைன்ஸு, ஆனாலும் செட்டப் தீர்ப்பு போகிறாங்க. அந்த ஒரு நீதிபதியை பிடிக்கிறாங்க, அந்த நீதிபதி மூலியமாக அந்த தீர்ப்பு வாங்கி அந்த தீர்ப்பு மூலியமாக என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. ஆனால் அது மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தோன்னா அதை கைவிட்டுட்டாங்க. இப்போ இவ்வளோ பண்ணுறாங்க இல்லையா? இப்போ ஏன் வந்து கோவாவில் வந்து மாட்டு இறைச்சி, இவங்க ஆட்சி தானே, கோவாவில் மாட்டு இறைச்சி தடை போடுன்னு சொல்லுங்கள். ஏன்னா கோவாவில் வந்து பெரும்பான்மையான ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. ரெண்டாவது வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, தடை வீச்சு அடுத்த நிமிஷமே தூக்கி போட்டுருவாங்க கவர்மெண்ட்டை, தெரியும் பிஜேபி அரசுக்கு. அதனால இவங்களுடைய எதிர்ப்பே என்னன்னு சொன்னா, இஸ்லாமியர்களை எதிர்த்து இவங்க இந்தியாவில் வந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஆனா இவங்களுடைய அது முட்டாள்தனமான ஒரு அரசியல். அது இது வந்து ஒரு நீண்ட நெடிய பயணம் கூட இல்லை, இவங்களால அது தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா நாட்டினுடைய வளர்ச்சி, நாட்டினுடைய முன்னேற்றம் இதை பிரதானப்படுத்தினாங்கன்னு சொன்னா இவங்க சொல்ற மாதிரி வந்து காலங்காலத்துக்கு வந்து இந்த ஆட்சியை நிலைநிறுத்தலாமே தவிர இது ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் ஓட்ட முடியும்? முஸ்லீம்கள் வந்து இல்ல முஸ்லீம்கள் வந்து புர்கா அணியக்கூடாது. ஏன் அது முஸ்லீம் பெண்களுக்கு தேவை இருக்கட்டும், அணியட்டும், தேவையெல்லாம் போட்டோம், அது வேற விஷயம். நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா, நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? சரி சரி, இன்றைக்கு நம்ம தொடர்ந்து பேசுவோம். என்று தொடர்ந்து பேசும் முன்பாக ஒரு பார்வையாளர் இணைப்பில் இருக்க, அவருடைய கருத்துக்களை கேட்போம். ஐயா வணக்கம், உரிமை குரல். சார் வணக்கம் சார், நான் மாரியிலிருந்து ஜெயக்குமார் சார். ஜெயக்குமார் சார், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார். சார் போத்துக்கிறாம ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க சார். சரி. அதாவது சார், ஆதி காலத்திலிருந்து மனிதன் வந்து பிளாட் தான் உண்டு வந்தான். சரிங்க. நம்மளுடைய கடவுளே வந்து விலங்கினுடைய தோளத்தை ஆடைகளாக அறிஞ்சிருக்காரு. நம்மளுடைய இந்த சொல்லக்கூடிய இந்து மதத்தினுடைய கடவுளே விலங்கினுடைய ஆடைய தோளத்தை ஆடை அணிஞ்சிருக்கு. சரிங்க. ரெண்டாவது ராமாயணத்திலயும் மகாபாரதத்திலுமே அஸ்வமேதையாகவே வருது. அஸ்வமேதையாகனா குதிரையை பலியிட்டு அதை திண்டு வந்தவங்கதே இன்னைக்கு இவங்க சொல்லக்கூடிய அந்த பிளால் உண்ணாமையை பற்றி சொல்றாங்களே, இவங்கதே அந்த குதிரை கறியை திண்டு வந்த ஆட்கள் தான் நம்ம இந்தியாவில எப்பொழுது புத்தரும் மகாவீரரும் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தினாங்களோ, செல்வாக்கு வாழ்ந்துச்சோ, அதுக்கு பின்னாடியே இன்னைக்கு இவங்க சொல்லக்கூடிய நாங்கெல்லாம் இந்துன்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் அன்னைக்கிட்டே சமரசமாறாங்க. பிளால் உள்ளாமைக்கு அன்னைக்கிட்டே இவங்க அந்த இந்து மதவாதிகள், அன்னைக்கு இந்து மதம் கிடையாது, சைவமும் வைணவமும் அன்னைக்கிட்டே பிளால் உண்ணாமைக்கு வர்றாங்க. அடுத்து பிஜேபியினுடைய அஜெண்டா சார் இது. ஒரே கலாச்சாரம், பண்பாட்டு காவலர்களாக இன்னைக்கு ரவுடிசமாக இன்னைக்கு மாறி போயிருக்காங்க. இன்னைக்கு இன்னார காதலிக்கணும், நீ இன்ன உணவுதே திங்கணும், நீ இன்ன ட்ரெஸ்ஸுதே உடுத்தணும், ஒரு ஆள் கூடதே பேசணும், வேற ஜாதியோட பேசக்கூடாது, வேற மாத்துக்காரனோட பேசக்கூடாதுன்னு சொல்லி கலாச்சார காவலர்களாக அது உருவத்துட்டு இருக்கு. இந்தியாவுல ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் தொடர்ச்சி இருந்தாச்சாரா சார், எந்த மத அமைப்புகளும் இல்லாம இருந்தால்தே இந்தியா வல்லரசாகும். அடுத்து என்னன்னா, பிஜேபி தன்னுடைய அரசினுடைய தவறுகளை மறைக்கிறதுக்காக
10 நாளைக்கு ஒருக்கா ஒரு பிரச்சனை இப்படி மக்களுடைய உணர்வுகளை கிளப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க சார். இதை நம்மதே மக்களே இதை கவனமாக இருந்து. சரி ஐயா, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். பார்வையாளர் சொன்னது போல இன்றைக்கு ஆட்சியாளர்களுடைய பார்வையில் இருக்கிறது இது அப்படின்னு சொல்லி அவருடைய தன்னுடைய நிலைப்பாடை சொன்னாலும் கூட இன்றைக்கு கடந்த கால ஆட்சியாக இருக்கட்டும், இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கட்டும், ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, ஒரு தனி மனித விஷயமாக இருக்கிறது நம்ம அரசியலா பார்க்க கூடாது என்பதை தான் இந்த மையப்படுத்தி விஷயங்களை கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். உண்கின்ற ஒரு உணவில் அரசியலை ஆதாயமாக்குவதனால் ஒரு சமூகத்தினரை திருப்திப்படுத்துவதற்காக இன்னொரு சமூகத்தினரை புண்படுத்துகிறோம் என்ற ஒரு பதிவை நாம் இழந்து விடுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை கொண்டவர்களாய் நாம் பயணித்தோம் என்று சொன்னால் இந்த சமூகத்தில் ஒரு சமத்துவத்தை நாம் எங்கே எதிர்பார்க்க முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் எப்படி பாருங்க? அவங்க அதாவது நண்பர் ஜெயக்குமார் அவர்கள் சொன்னது போல பதிவு செய்தார், நல்லா பதிவு செய்தார். அவர் சொன்னது மாதிரி சில தவறுகளை மறைப்பதற்காக மக்களை இமோஷனலா திசை திருப்புறது, இது சில கோட்பாடுகளை மத கோட்பாடுகளை பூத்தும் போது தான் கன்சாலிடேட் பண்ண முடியும், அதை ஒருங்கிணைக்க முடியுங்கிற அந்த கோட்பாடு, அந்த அரசியல் தந்திரம் தான் இது இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்கிறது. சில பிஜேபி எம்பிகளை சொன்னாங்க, இஸ்லாமியர்களாக நீங்கள் கடலில் குதிக்கணும் அல்லது பாகிஸ்தானுக்கு ஓடிடுங்க, இந்துக்கள் ராமர்களுடைய பிள்ளைகள் தான் இந்தியாவில் இருக்காங்க, மற்றவங்க எல்லாம் இதில் பிறந்தவங்க, இப்படியெல்லாம் பல வார்த்தைகளை எல்லாம் துவேஷ வார்த்தைகளை பட்டு இந்த நாட்டில் குழப்பத்தை விட்டு டைவர்ட் பண்ணுறது. இப்போ மோடி இந்த நாட்டை நல்ல முன்னுக்கு கொண்டு வர்றேன், நாம் இந்தியாவை வல்லரசாக்க வேணும்னு நினச்சிட்டு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அதெல்லாம் அவரால் முடியலை, கையாலாகாதனமாக ஆயிடுச்சு. அதை மறைக்கிறதுக்காக இப்படிப்பட்ட மத துவேஷங்களை விதைத்து பண்றது. ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி டிஸ்கஸ் பண்ணது மாதிரி நீங்க சொல்ற ஒரு தவறான விஷயத்தில் நான் முரண்படுகிறேன். இன்றைக்கு பிரதமர் திட்டமிட்டு இது விழாக்கள் பண்ணக்கூடாது என்று சொல்லி பிரதமர் எந்த அறிவிப்பும் கொடுத்தது கிடையாது. ஒரு மாநிலத்தினுடைய அரசு பாராளுமன்றத்திலே பேச மாட்டாரு, பாராளுமன்றத்திலே ஒரு பொத்தாம் பொதுவாக ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்க கூடாது. பொத்தாம் பொதுவாக இல்ல, மோடி அவர்கள் இதெல்லாம் பிரதமர் இதுவரை தன்னுடைய உரையில் எங்கேயாவது சொல்லியிருக்கிறார்? இது RSS உடைய அஜெண்டா. பிரதமர் இதுவரை தன்னுடைய உரையில் அது போன்ற மத சம்பந்தப்பட்ட இந்த சாராரை எனக்கு பிடிக்கிறது, இந்த சாரார் பிடிக்கவில்லை என்பதான நிலைப்பாடை பற்றி அவர் பேச மாட்டார். பேசாம இருந்துட்டு சைலண்ட் கில்லர். அவர் சமுதாயத்தை சீரழிக்கிறதுக்கு இந்துத்துவ அஜெண்டாவை கடந்த காலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது கூட இந்த போன்ற பிரச்சனைகள் எல்லாம் எழுந்திருக்குது, அங்கொன்று இங்கொன்று வந்திருக்கிறது என்பதை மறக்க முடியாது. இந்துத்துவ அஜெண்டாவை ராஜதந்திரம் அறிவு பத்தாது. இந்த ராஜதந்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு காங்கிரஸ் ஆண்டு 10 ஆண்டு கால ஆட்சி பீடத்தின் போது அப்படிப்பட்ட நிலை இருந்தது இல்லையா? மாநிலங்கள் சில தடைகள் ரஹீம் சார், உங்களோட பார்வையில் நீங்க சொல்லுங்க, கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இந்த மாதிரி சில விஷயங்கள் மோடி அவர்கள் என்ன செய்யறாரு? RSS காரங்களை தான் எல்லா அமைப்பிலையும் கொண்டு முக்கியமான அமைப்புகள் உட்கார வைக்கிறாரு. டிசிஷன் மேக்கர்ஸ் யாரு? அவங்க ஆட்சி பீடத்தில் மக்களவை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க ஆட்சி பீடத்தில் அதிகாரத்தில் இருக்கும்போது தூக்கி வீசப்பட்டாரு. அப்போ நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள், அவர்கள் ஆட்சி பொறுப்பு அவர்கள் கையில் இருக்கிறது, அதிகார பொறுப்பு அவர்கள் பகிர்ந்தளிப்பது அவர்களுடைய உரிமை. ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? ஆலோசனை பண்ணக்கூடாது. அவருக்கு ஓட்டே நான் போடலனாலும் என்னுடைய நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய அவர் என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லிதாங்க ஆகணும். நீங்க பதில் சொல்லலாம், இல்ல விமர்சிக்கலாம், எல்லாம் இல்லாம, ஆனால் அதற்கென்று சொல்லி நீங்கள் பட்டியலிடுவீர்கள், அந்த பட்டியல் தான் அவர் செய்ய. ஒரு கட்சியினுடைய பிரதான மந்திரியாக இருக்கக்கூடியவர், அந்த கட்சியை இயக்கக்கூடியவர் மோடி தான் பிஜேபியினுடைய முகம் என்று சொல்லுகிற போது இத்தனை பேர் செய்கிற தவறுக்கு அந்த முகத்திலிருந்து நான் கேட்போம். அதுதானே அடையாளம். நீங்க அப்படித்தானே அடையாளம். நீங்க அடையாளம் என்ற பெயரில் ஒற்றை மனிதர் மீது மட்டுமே எல்லாம் தூரி வாசிப்பது தெருவுல போற எல்லாரும் பேசுறீங்க, ஆனா பொறுப்பாளர் நான் வேடிக்கை பார்ப்பேன். புள்ள தப்பு செய்யும், பொண்டாட்டி தப்பு செய்யும், தெருவுல போற எல்லாம் தப்பு செய்வாங்க, வீட்டினுடைய தலைவனாக சித்தரிக்கப்படுகிற நான் மட்டும் வேடிக்கை பார்ப்பேன் என்பது மிகச்சிறந்த அரசியல்வாதி அரசியல் தந்திரம். அதை முதல்ல நம்ம ஊடகத்தாளர்கள் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. காரணம் என்னன்னா, இத்தனை பேர் செய்கிற பிழையை ஒரு முறையாவது மோடி தட்டி கேட்டாரு? கேட்க மாட்டாரு. எப்ப தெரியுமா கேட்டாரு? அமெரிக்காவில இருந்து ஒருத்தர் வருவாரு, அமெரிக்க ஜனாதிபதி சிறுபான்மை மக்கள் மீது நீங்கள் பெரிய அளவுல நெருக்கடி தருகிறீர்கள் என்று சொன்ன உடனே வாயை திறந்து யாரு சிறுபான்மையினர்களுக்கு எதிராக பேசாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்களுக்கு யாரோ ஒருத்தர் மந்திரம் அடிச்சாதான், இப்ப வேப்பல அடிச்சாதான் நீங்க சரியாவீங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, 10 பேரை பேச விட்டு 10 திசை திருப்புகிற வேலையை செஞ்சுட்டு இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு எதுவுமே செய்யாம முதலாளிகளினுடைய முன்னேற்றத்தை மட்டுமே கணக்கில் வைத்துக் கொண்டிருக்கிற பிஜேபியை நாங்கள் குற்றம் சொல்லித்தான் ஆகும். அதுக்கு மோடி தான் பொறுப்பு. ஏன்னா நீங்க மோடி அலைய வச்சுதானே ஜெயிச்சீங்க.
மோடியால இன்னைக்கு ஓஞ்சு போச்சுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. சரி பாவம் கம்யூனிஸ்டுகள் கரைந்து விட்டார்கள்ங்கறத பயம் உங்களுக்கு. கம்யூனிஸ்ட் விடுதலைக்காக கரைந்து போனார்களா அல்லது மக்களின் மனதில் நிறைந்து போனார்களா என்பதை குறித்தெல்லாம் தனி விவாதமாக வைத்துக் கொள்ளலாம். இன்றைக்கு விவாதத்துடைய மையப்பொருளாம் பேசிக் கொண்டிருப்பது உணவு விஷயங்களில் அரசியல் உள்புகுகிறது, இது ஒரு தனி மனித சுதந்திரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு செயல் அல்லவா என்பதை குறித்து பேசுகிறோம். தொடர்ந்து பேசுவோம் ஒரு பார்வையாளர். ஐயா வணக்கம், உரிமை குரல். உங்க பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் கொடைக்கானல்ல அப்பா பேசுறேன். அப்பா சார் சொல்லுங்க சார், உங்க கருத்துக்களை சொல்லுங்க சார். அதாவதுங்க சரியான சைவால் சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஜீனில வந்து மாட்டுல சேர்த்தா ஜீனி வரும். அன்னார பல்பொழுக்கு பேசல மிருக கொழுப்பு இருக்கிறது, குளிக்கும் சோப்பு மிருக கொழுப்பு இருக்கிறது. அடுத்தது வந்து ஒரு குறவர் வம்சம் இருக்கு. குறவர் வம்சம் துப்பாக்கிக்கு லைசன்ஸ் கிடையாது. தினமும் 2 காட்டு விலங்கு வேட்டையாடிதான் அவர் சாப்பிடுவாரு. அவரை உங்களால் தடுக்க முடியுமான்னு பாருங்க. 3வது இப்ப நாங்க இருக்கோம், நான் ஒரு முஸ்லீம். பக்கத்து வீட்டுல ஒரு கேதமாயிட்டா நான் இன்னைக்கு மட்டனே வாங்க மாட்டோம். மனிதாபிமானம் அது. இப்படி மனிதாபிமானம் போடக்கூடிய மகாவீர் ஜெயந்தி, காந்தி ஜெயந்தி, மிலாடி நபி இதெல்லாம் வந்து பிராந்தி கடை இறைச்சி கடைக்கெல்லாம் போகாதவங்க தான் போக மாட்டான். நீங்க தடுத்து என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா அது விளைவுகள் வேற மாதிரி வரும். இது மதவாத சக்தியை தவிர மனித சக்தி ஒன்றும் கிடையாது, ஜனநாயகம் இது கிடையாது. சரி சரிங்க ஐயா, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். பார்வையாளர் சொன்னதை போல ஒரு விஷயத்தை சட்டம் போட்டு நீங்கள் கொண்டு வர வேண்டாம். ஏனென்று சொன்னால் இது ஒருவர் நாங்களே புரிந்து கொண்டு எங்களுக்குள் இருக்கிற எங்கள் சகோதரத்துவ என் அண்டை வீட்டார் பக்கத்தில் இருக்கிறவர் ஒரு இஸ்லாமிய நண்பர், அவருடைய விழாக்களில் நான் அவருக்காக உறுதுணையாக இருக்க வேண்டும், அவருடைய துக்கத்தில் நான் பங்கேற்க வேண்டும், அவருடைய மகிழ்ச்சியில் நான் பங்கேற்க வேண்டும் என்பது எனக்கான விஷயம். அதை நீங்கள் சட்டம் போட்டு இப்படிதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆணை பிறப்பிப்பது என்பது எந்த வகையில் நியாயம் என்பதுதான் இந்த விவாதத்துடைய மையம். இன்றைக்கு இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுனால உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி வந்து? ஒரு விஷயத்தை நீங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஹிந்துத்துவா இறைச்சி சாப்பிடுவதற்கு எதிரான கொள்கை உடையதுன்னு சொல்லி திரும்ப இந்துத்துவா மட்டும் அல்ல, நம்முடைய மையம் என்னன்னா, நம்ம நிகழ்ச்சியுடைய மையம் என்ன, எந்த ஊர்ல என்னென்ன சட்டம் போட்டுருக்கே வரை நான் ஆதாரத்தோட சொல்லிருக்கேன். தொலைபேசியில பேசினவர் சொன்னாரு பிறருக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பது. அந்த வார்த்தை தானே முக்கியமான விஷயம். இந்துக்களுடைய நாங்கள் தெய்வமாக வணங்குகிறோம், எங்களுக்கு நீங்க மதிப்பு கொடுங்கன்னு சொல்றோம். பசுவை நீங்க ஏன் எங்களுக்கு முன்னால நீங்க வெட்டுறீங்க சார்? அது முன்னோர்கள் ஆதி காலத்துல சாப்பிட்டா இல்ல, நீங்க சாப்பிடாம இருங்க. நீங்க சாப்பிடும், நீங்க மதிப்பு அளிக்கிறீங்கன்னா நீங்க சாப்பிடாதீங்க. ஏங்க நாங்க எங்களுக்கு உணவுங்க, அது நான் சாப்பிடத்தான் செய்வேன் சார். இப்போ நீங்க மருத்துவ ரீதியா சில விஷயங்களை பார்க்கணும் சார். மாட்டுக்கறி சாப்பிட கூடாது என்பது ஒரு சர்ச்சை வந்தது என்பதான விஷயங்கள் சாப்பிட கூடாது இல்ல. இப்போ உடல் ரீதியாக மருத்துவ ரீதியாக ஒரு நோய்பட்டவர்களுக்கு அந்த கறி சாப்பிட வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் தடை விதித்தீர்கள், இன்றைக்கு இது பயன்படுத்தக்கூடாது, ஒரு வாரத்துக்கு இது விற்பனை செய்யக்கூடாது என்று சொன்னால் அந்த நோய்வாய்ப்பட்டவருக்கு அந்த பொருளுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும் சொல்லுங்க? ஒரு வாரத்துக்கு விற்பனை செய்யக்கூடாது என்று சொல்வது அரசாங்கம். அந்த அரசாங்கம் எல்லா விதமான அரசாங்கமும் ஓட்டு வங்கி அரசியலுக்காக மட்டும் தான் இந்த சட்டத்தை சரி தொடர்ந்து பேசுவோம். மாற்றம் கிடையாது. சரி தொடர்ந்து பேசுவோம். சகோதரிக்கு நான் ஒரு பதில் சொல்லி சரி தர உங்களுக்கு நேரம் தருகிறேன். தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக நம்முடைய இணைப்பில் இந்து மக்கள் கட்சியினுடைய அமைப்பு பொறுப்பாளர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் மத்தியில் இருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, நான் அர்ஜுன் சம்பத் கோவையிலிருந்து பேசுறேன். இன்றைக்கு அரசியலாக்கப்படும் உணவு விவகாரம், குறிப்பாக இறைச்சி விவகாரம், இது போன்ற பண்டிகை நாட்கள் நெருங்கி வருகிற பொழுது ஒரு மத சார்பற்ற ஒரு விஷயங்களில் இன்றைக்கு எல்லா சமூகத்தினரும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் ஒரு திடீரென்று ஒரு சில விஷயம் ஒரு சமூகத்தினை சார்ந்தவர்களுக்கான விஷயங்களில் மற்றவர்களை இடையூறுவிக்கும் வகையில் இந்த உணவுப் பொருட்களுக்கு ஒரு வாரத்திற்கு தடை அல்லது 2 நாட்கள் விற்பனை செய்யக்கூடாது என்பதான ஒரு கட்டளைகளையோ அல்லது ஒரு சட்டங்களையோ கொண்டு வருகிறதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஐயா, இந்த உணவு விஷயத்துல யார் மேலையும் யாரும் எதையும் திணிக்க கூடாதுங்கிற உங்க கருத்துல நான் முழுமையாக உடன்படுகிறேன். சரி, நான் மட்டுமல்ல எல்லா இந்து அமைப்புகளும் அந்த விஷயத்திலே உங்களோடு உடன்படுகிறோம். ஏனென்று சொன்னால் கடா வெட்டுவதும் கோழி அறுப்பதும் எங்கள் இந்து மதத்தினுடைய ஒரு பிரிவு தான். அதே நேரத்துல பசுமாட்டை தெய்வமாக வணங்குவதும் பசுமாட்டை புனிதமாக போற்றி பூஜிப்பதும் பசுவதை தடை கோருவதும் எங்கள் இந்து இயக்கங்களுடைய வேலைதான். புரியுதுங்களா? உணவுப் பொருள் விஷயத்துல இப்ப அந்த ஒரு வாரத்துக்கு ஜைன சமூகத்தினுடைய ஒரு பண்டிகை, அவங்க மத உணர்வுகளுக்கு மதிப்பு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி மராட்டிய அரசாங்கம்
ஒரு சட்டம் கொண்டு வந்ததன் விளைவு இந்த விவாதம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இப்ப தமிழ்நாட்டுல பாத்துக்கிட்டீங்கன்னா வள்ளலார் அவங்களுடைய அந்த நாள்ல நாங்க முழுக்க எல்லா இடங்கள்லயும் இறைச்சி கடைகளை மூடுறோம், மகாவீர் ஜெயந்திக்கு மூடுறோம், காந்தியடிகளுக்கு இறைச்சி கடையை மூடுறோம். அதெல்லாம் ஒரு மரியாதை கொடுக்கணும், அந்த கருத்துக்கு மரியாதை கொடுக்கணும். புலால் உண்ணாமை என்பது தமிழ் சமுதாயத்தினுடைய, இந்து சமுதாயத்தினுடைய ஒரு உயரிய நிலை. அதை பற்றி வள்ளுவரே பாடியிருக்கார், கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும்னு. ஆனா அதை சட்டம் போட்டு அதை கொண்டு அதை பக்குவப்படுத்தி தான் கொண்டு வர முடியுமே ஒழிய சட்டம் போட்டு அதை கொண்டு வர முடியாது. இந்த இறைச்சி சட்டத்துக்கு எதிராக பேசுறாங்க இல்லைங்களா, இவங்களுடைய நோக்கம் என்னன்னா அசைவ உணவுக்கு ஆதரவா பேசுவது இவங்க நோக்கம் அல்ல. இது மூலமா மோடி அரசாங்கத்துக்கு, இது மூலமா மராட்டிய அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தி, இது மூலமா ஒரு இந்துத்துவ எதிர்ப்பு பிரச்சாரத்தை பண்ணணும் அப்படிங்கிற உள்நோக்கம் தான் அவங்களுக்கு அதிகமா இருக்க ஒழிய அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு அசைவ உணவு சாப்பிடுறவங்களுக்கு ஆதரவா பேசணுங்கிற எண்ணம் மிக அதிகமா கிடையாது. அப்படி இருந்ததுன்னா அவங்க பன்னிக்கறிக்கு ஆதரவா கூட அவங்க பேசலாம், ஆனா அது பேச மாட்டாங்க. பன்னிக்கறிக்கு ஆதரவா பேசினா முஸ்லீம்கள் கோவிச்சுக்குவாங்க. இவங்களுடைய நோக்கம் முஸ்லீம் கிறிஸ்தவ பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதும் இந்து விரோத கருத்துக்களை, இந்துக்களுக்கு எதிரான கருத்துக்களை பேசுவது மட்டும்தான் இவங்க நோக்கமே ஒழிய அசைவ உணவு ஆதரவு இவங்க நோக்கம் அல்ல என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். திரு அர்ஜுன் சம்பத் சார், ஒரு கேள்வி. கொன்றால் பாவம் தின்றால் தீரும் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள், இது பொய்யா மெய்யா என்பது உங்கள் பார்வையில்? கொன்றால் பாவம் தின்றால் தீரும் என்கின்ற பழமொழி ஒரு சொலவடை நீண்ட காலமாக இருக்கிறது. கொன்றால் பாவம் தின்றால் தீரும் என்பது தமிழருடைய கொள்கை அல்ல, அது ஒரு சொலவடை, அவ்வளவுதான். தமிழருடைய வேதம் திருக்குறள், தமிழருடைய வேதம் தேவாரம் திருவாசகம், தமிழர் பின்பற்றுவது இந்த நாலடியார் திருக்குறள் போன்ற சங்க இலக்கியங்கள். அதிலே எந்த இடத்திலும் உயிர் கொலையை வலியுறுத்தவில்லை, கொல்லாமையை வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த கொன்றால் பாவம் தின்றால் தீருங்கிறது இந்த மெட்ராஸ் பாஸ் மாதிரி வந்த ஒரு சொலவடை, அவ்வளவுதான். சரி ஐயா, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்ப்போம். திரு அர்ஜுன் சம்பத் சார் நிறைய ஒரு மாதிரி சரமாரியான சில புகார்களை எடுத்து வைத்திருக்கிறார். கொன்றால் பாவம் தின்றால் போச்சு ரோட்ல போற யாரும் சொல்றதில்ல, உழைக்கிற மக்களினுடைய பழமொழி. சொலவடையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் தூக்கி எறிகிறதுலாம் பார்ப்பனியத்தினுடைய வேலை. இன்னொன்னு கூட சொல்லாங்க, அரியும் சவனும் ஒண்ணு, இது அறியாதவ வாயில மண்ணுனாங்க. நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நாங்க ஒற்றுமையை பேசுறவங்க தான் உழைக்கிற மக்கள். இன்னொன்னு சொன்னாரு திருக்குறள்ல, நான் தமிழ் வாத்தியாரு, டாக்டரேட் நான் தமிழ்ல, என்கிட்ட திருக்குறள் பேசக்கூடாது. அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான்னாரு. அந்தனர் என்பது நீங்க சாதியா பாக்குறீங்கயா, அதுக்கான குணம் என்ன தெரியுமா? எல்லா உயிருக்கும் அன்பு செய்வதுன்னு. அப்ப மனுஷங்க தானே நாங்க, எங்க மேல அன்பு செய்யுங்க, எங்க பழக்க வழக்கத்துக்கு நீங்க மரியாதை கொடுங்க, எங்க உணவு முறைக்கு மரியாதை கொடுங்க. நான் பன்னிக்கறி சாப்பிடுவேயா, நான் மாட்டுக்கறி சாப்பிடுவேன். எப்படி நீங்கள் அறத்தோடு இருக்கணும் என்று நினைக்கிறீர்களோ அதை நீங்க பராமரிச்சுக்கோங்க, திணிக்காதீங்க. என்னுடைய உணவு என்னுடைய உரிமை, அந்த உரிமையை நீங்கள் பறிப்பதற்கு நீங்கள் யார் என்கிற கேள்வியை தான் முன்வைக்க வேண்டும். தெளிவா சொல்லிட்டோம். புலால் உண்ணாமை பத்தி வள்ளுவர் நீங்க கூட படையல் வைக்கின்றீங்க. இந்துக்களுடைய விழாக்கள்ல கூட இன்றைக்கு படையல் வைக்கிற பொழுது பலி விட்டு செய்கிறீர்கள். அந்த படையல் வைத்து விட்டு அது படையலுக்கு பிறகு நாம் சாப்பிடுகிறோம். இது எல்லா மதங்களையும் செய்து கொண்டிருக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. நீங்கள் இந்த நாளில் இதை உண்ணக்கூடாது என்று மற்றவர்களை நீங்கள் நிர்பந்திப்பதனுடைய நோக்கம் என்னன்றதான் விவாதத்துடைய ஆயம் சார். நாங்கள் இந்த நாளில் உண்ணக்கூடாது என்பது அவர் அரசாங்கம், அரசு போடுகின்ற சட்டம். அந்த அரசு அந்த மக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதற்காக போடுகின்ற சட்டம் இல்லையா? அந்த உணர்வு உள்ள மக்களுக்காக வள்ளலார் பிறந்த நாள் அன்றைக்கு நான் வள்ளலார் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவர்கள் நம்ம வள்ளலாருக்கு மதிப்பளிக்க வேண்டும், வள்ளலார் சொல்லுகின்ற அதுக்காக நம்ம போடக்கூடிய சட்டம். இதை நீங்க பெரிய அரசியலாக்கி இவங்க எல்லாம் இதுல முரண்படுறேன். வள்ளலார் அன்றைக்கு ஒரு பிறந்த நாளைக்கு ஒரு நாள் உணவு உண்ணாம இருக்கிறது நாங்க கடைபிடிக்கிறோம். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு உணவு மாட்டுக்கறி எந்த கறி எடுக்கக்கூடாதுன்றதை நாங்க அனுமதிக்கிறோம். இதே வீர் ஜெயந்திக்கு ஒரு நாள் மாமிசம் எடுக்கக்கூடாது என்பதை இத்தனை ஆண்டுகளா நாங்க கடைபிடித்தவர்கள் தான். அன்னைக்கு ரோட்ல போய் நாங்க கறிக்கு அலையல. ஆனால் என் உணவை கையில பறிச்சுக்கிட்டு இந்துத்துவ ஆளுகிற அத்துணை மாநிலங்களிலும் இந்த மாமிசத்துக்கு எதிரான சட்டங்களை நீங்கள் திணிசா கொண்டு வரீங்களே, இது மனித தர்மத்துக்கு எதிராக, மனு தர்மம்ன்ற பேர்ல நீங்க கொண்டு வரீங்களே, இது மனித தர்மத்திற்கு எதிரானது என்பதை நாங்க தெளிவா பதிவு செய்யறோம். இந்துத்துவ ஆளுகிற அத்தனை மாநிலங்களையும் நீங்க சட்டம் போட்டிருக்கீங்க. அப்ப என்ன அர்த்தம்? உங்க கையில அதிகாரம் வந்துருச்சு. அங்க இருக்கிற சிறுபான்மை மக்களையும் சாமானிய ஒடுக்கப்பட்ட எங்களை மாதிரி ரொம்ப பிற்படுத்தப்பட்ட இந்துக்களினுடைய உணவையும் நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீர்கள், அசிங்கப்படுத்துறீங்க. அதான் உண்மை.
சரி சரி எவிடன்ஸோட பேசுறேன். சரி சரி நம்ம நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வந்திருக்கிறோம். ஒற்றை வார்த்தையில் உங்களை எல்லோரிடம் ஒரு சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். ஒரு உங்களுடைய பார்வையாக இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு உணவு என்பது தனிப்பட்ட மனிதனுடைய தனி சுதந்திரம். அதில் ஒரு அரசியலோ அல்லது ஒரு ஆட்சியாளர்களோ அல்ல ஒரு சட்டங்களோ அல்லது ஒரு வேறு மதத்தினரோ என்னை திட்டமிடுவதோ அல்லது என்னை வழிவகுத்து எனக்கு ஒரு பாதை அமைத்துக் கொடுப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. உணவு என்பது நான் முடிவு செய்ய வேண்டும். எனக்கு என்ன உணவு வேண்டும் என்பதை நான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்களோ மற்ற விதிமுறைகளோ என்னை அதற்கு ஒரு கட்டுக்கோப்புக்குள் வைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது என்னுடைய நிலைப்பாடு என்று சொன்னால் நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இது போன்ற சட்டங்கள் எதிர்காலங்களில் எது மாதிரியான எதிர்விளைவுகளை கொண்டு வரும் என்பதாக உங்கள் பார்வை? இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிரான ஒரு செயல்பாடுகள் தான் நடக்கும். இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிரான ஒரு சிந்தனை மக்கள் மத்தியில் தோன்றும். அதே நேரத்தில் இப்போ அர்ஜுன் சம்பத் தொடர்ந்து அதை எந்த ஊடகத்தில் அவர் பேசும்பொழுது கூட சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்கள் மாட்டுக்கறிக்காக போராடுறீங்களா, அதாவது திராவிட கழக இந்த தோழி இவங்கள மாரி நீங்கள் மாட்டுக்கறிக்காக போராடுறீங்கள, பன்னிக்கறிக்காக போராடுங்க, பன்னிக்கறிக்காக போராடுங்க. நான் என்ன சொல்கிறேன், இது மாட்டுக்கறி இன்னைக்கு எங்களுடைய பிரதான உணவை தடை செய்யப்பட்டிருக்கு. தடை செய்ய போது அந்த அமைப்புகள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக அவங்க களத்தில் இறங்க. நாளைக்கு பன்னிக்கறி தடை பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ இறங்கலைன்னா அப்போ கேட்கணும். ஆனால் இப்போ இவர் என்னன்னா மிகப்பெரிய ஒரு திறமைசாலி, மிகப்பெரிய ஒரு அதாவது என்னன்னா இஸ்லாமியர்களை ஆத்திரம் ஊட்டுவது. எப்படி அந்த சிப்பாய் கழகம் வரும்போது பன்றியினுடைய அந்த இது தோட்டால போட்டிருக்குன்னு இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்கள்கிட்ட பசுவனுடைய கொழுப்பு அதில் போட்டிருக்குன்னு சொல்லி இந்துக்களுக்கும் போட்டு இந்த சிப்பாய் கழகம் உருவாயிச்சோ, அது போன்ற ஒரு கழகத்தை ஒரு பிரச்சனையை உருவாக்குவது தான் இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் நம்ம அர்ஜுன் சம்பத்தினுடைய தொடர். நான் எல்லா ஊடகத்திலையும் அவருக்கு இதை தவிர வேற எந்த வார்த்தையுமே தெரியாது போல இருக்கு. இது போன்ற வார்த்தைகள் தான் இந்த நாடு அமைதிக்கு எதிரான ஒரு சிந்தனையை உருவாக்குது. இது போன்ற ஆட்கள் இருக்கிறனால தான் இஸ்லாமியர்களும் சில இளைஞர்களும் தவறான வழிக்கு போறதுக்கு உண்டான வழிவகை இருக்குது. அரசு முதல்ல இது போன்ற ஒரு கொடும் சிந்தனை கொண்டவர்களை கைது செய்யணுன்றதுதான் என்னுடைய சிந்தனை. சரி, உங்கள் பார்வை? அதாவது மனிதன் எப்படி இருந்தாலும் மதம் எதுவாக இருந்தாலும் மனிதன் நல்லா இருக்கணுங்கிறது ஒரு ஸ்லோகம் பல ஊர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இங்கே ஒரு அரசியல் கட்சியோ அல்லது ஒரு அமைப்போ அல்லது ஒரு மதமோ நீ மனிதனை நீ இப்படித்தான் இருக்கணும், இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் தூங்கணும், இப்படி தான் உடை உடுக்கணுங்கிறது கட்டுப்பாடை வைக்கக்கூடாது. உலகத்துக்கு உலகம் பழித்தது ஒழித்தபடி நீ எப்படி வேணும்னாலும் நடந்துக்கலாங்கிறது மாதிரி ஒரு இதை கொண்டு வரணும். ஆகவே அரசியல் கட்சிகளுக்கோ மத அமைப்புகளுக்கோ உணவு வழக்கத்துல தலையிடுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. அது விபரீதமாக தான் முடியும். முடிவு தப்பா தான் இருக்கும். சரி, உங்கள் பார்வை? உணவு பழக்க வழக்கத்துல நாங்க பசுக்கு மட்டும்தான் நாங்க போராடுறோம். மற்ற விஷயங்கள்ல அரசு நிர்ணயிக்கப்பட்ட இடத்துல அரசாங்கத்துக்கு மாநகராட்சிக்குன்னு ஒரு அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு கட்டுப்பட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதன் அடிப்படி இந்த மாடுகளை இழுத்தாலும் எதை நீங்க வெட்டினாலும் சரி. பட் பசுக்கு மட்டும் எங்களுடைய பசு எங்களுடைய தெய்வமா வணங்கக்கூடியது. அதை நான் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒண்ணு, இவங்கெல்லாம் இவங்க எல்லாரும் பேசுறதெல்லாம் முழுக்க முழுக்க இந்துத்துவவாதி. இந்த நாட்டுக்கு இந்த தேசத்துக்காக தான் நாங்க தேசத்தினுடைய எல்லாத்தையும் இந்துத்துவாக்கு எதிரானவர்கள்ங்கிற மாதிரியே பேசுறாங்க. இந்த கம்யூனிஸ்ட் சிந்தனை, இவங்க கடவுள் மறுப்பு கொள்கை உடையவங்க. சரி சரி, நம்ம டாபிக் வேற மாதிரி போகுது, நீங்க இது ஒட்டி சொல்லிடுங்க. இந்த விஷயத்துல மோடி அரசுக்கு கெட்ட பெயர் உருவாக்கணும், இந்துத்துவ சக்திகள் வளரக்கூடாது, இந்துக்களுடைய மன உணர்வுகளை புண்படுத்தணுங்கிற நோக்கத்துக்காக மட்டும்தான் இவங்க இந்துக்களுடைய பசுவை வெட்டுறாங்களே தவிர இவங்களுக்கு பசு கறி சாப்பிடணுங்கிற நோக்கத்துக்கு. ஏன்னா எத்தனையோ கிராமங்கள்ல மாட்டுக்கறி சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. பிராணிகள் நல வாரியம்னு ஒண்ணு இருக்கு. ஆந்திரால இருந்து கேரளா வரைக்கும் மாடுகளை நிக்க வச்சு கொண்டு வரான், தண்ணி கூட கொடுக்கறது இல்ல அந்த வாரி. அது போய் அரசாங்கம் யாரும் பிராணிகள் நல வாரியம் கேட்கறது இல்லை. ஆனா இந்துக்களுடைய பண்டிகை விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு இப்ப சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு நாங்க அனுமதி கெஞ்சுறோம். ஒரு விஷயம் இதோட சேர்ந்ததுதான். நாங்க போய் கேட்கிறோம், கொடுக்க மாட்டோம். இதே மாநகராட்சி அதிகாரி ஒட்டகம் வெட்டுறதுக்காக அது உத்தரவு போட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சி விவாதம் இந்துக்களுக்கு மட்டுமே அநீதி இந்த அரசாங்கம். சரி சரி சரி, 50,000 பிள்ளையார கொண்டு போய் தமிழ்நாட்டை இன்னைக்கு இயற்கைக்கு மாறாக மாத்தினது இந்த விவாதத்தினுடைய எனக்கான வாய்ப்பு வேணும் இல்லையா? இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட நாடு. இந்தியாவுல பல்வேறு கல்ச்சர், பல்வேறு உணவு பழக்கம், பல்வேறு வாழ்க்கை சூழல் இருக்கிற நாடு. இந்துத்துவ ஆட்சி செய்கிற நாடுகளிலே வேண்டுமென்றே ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு எதிரான உணவு சட்டங்களை உடனடியாக நீக்கணும். இந்தியா முழுவதும் அவரவர் சாப்பாட அவன் சாப்பிடுறதுக்கான வாய்ப்பு உண்டாக்கணும். எந்த திணித்தலையும் அரசு செய்யக்கூடாது. அப்படி ஒரு வேலை செய்தால் என்றால் எந்த மதமும் சாராத எங்களை போன்றவர்கள் இருந்தாலே போதும்.
நாங்க மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்போம். சரி நேயர்களே, இந்த விவாதத்தில் பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறோம். இன்றைக்கு உண்கின்ற உணவில் அரசியல் ஆக்கப்படும் கடமை விஷயங்கள் இனியாவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதான ஆதங்கங்கள் தான் இங்கு பதிவு செய்யப்படுகிறது. எல்லாம் இந்தியாவின் ஒரு தாய் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜாதி மத மொழிகளை கடந்து ஒரு தாயின் மக்களாய் வாழ்வோம். நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மாறுபாடுகள், மாறுபட்ட சிந்தனைகளை மாற்றிக்கொண்டு ஒரு தாயின் மக்களாய் வாழ்வதற்கான முயற்சிகளோடு இந்த விவாதத்தில் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறோம். எது எப்படியோ இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆழமான கருத்துக்களை பதிவு செய்த விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி நல்லது நடக்கட்டும், நன்மைகள் பிறக்கட்டும் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.